ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சிக்கன் மக்ரோனி நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 65 மசாலா போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7 வரமிளகா, ஒரு 3 காஷ்மீர் மிளகாவை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தாவை கொஞ்சமாக வேக வச்சு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கினது போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரு 7-8 முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய் பேஸ்ட்டு, அதையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சிக்கன் பீஸையும் அதோடு ஆட் பண்ணி கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மக்ரோனி ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே மயோனஸ் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.